Hi friends, I am medical coding trainer from Indian Healthcare BPO Vellore branch. So இன்னைக்கு medical codingல anatomy portionல இருக்கக்கூடிய first topic and introduction to body structure பத்தி தெரிஞ்சுக்க போறோம். So introduction to body structure அப்படிங்கிறதுல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா first anatomically நம்ம பாடியில் எப்படியெல்லாம் பொசிஷன்ஸ் இருக்கு, then directional terms பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் anatomical பொசிஷன் அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் எங்கே போனாலும் சேஞ்ச் ஆகாத ஒரு பொசிஷன். ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எந்த கிளினிக் போனாலும் anatomical பொசிஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அந்த பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ பர்சன் வந்து ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைட், ஸோ அவங்களோட ஐஸ் வந்து ஃபார்வர்டில் பார்த்த மாதிரி இருக்கும், அண்ட் ஆர்ம்ஸ் வந்து அவங்களோட சைட்ஸில் இருக்கும், தென் பாம்ஸ் வந்து ஃப்ரண்ட் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன், இதில் கிளியராக புரியல அப்படின்னா. ஸோ இந்த ஃபஸ்ட் பிக்சர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் பிக்சர், ஸோ இதுதான் வேர்ல்டு வைட் anatomical பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பேஷண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்று இருக்காங்க, அவங்களோட ஐஸ் வந்து ஃப்ரண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கும், அண்ட் பாம்ஸ் வந்து ஃப்ரண்ட்டை ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும், தென் ஹேண்ட்ஸ் ரெண்டுமே சைடில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுதான் வேர்ல்டு வைட் anatomical பொசிஷன். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சாப்டரில் என்னெல்லாம் டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இதில் அனாட்டமிஸ்ட் அப்படின்றவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அனாட்டமிஸ்ட் அப்படின்றவங்க தி சயின்டிஸ்ட் ஹூ ஸ்பெஷலைஸ்ட் இன் அனாட்டமி. அனாட்டமி அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரக்சரையும் அண்ட் அதனோட ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம் பற்றியும் படிக்கிறது அனாட்டமி. அண்ட் அதனோட ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அனாட்டமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் டேர்ம்ஸ், டைரக்ஷனல் டேர்ம்ஸ் அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பார்ட் எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கண்ணுக்கு தெரியாமல் இன் டெப்த்தில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது எல்லாம் டீப்பஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய மிட்லைன். மிட்லைன் அப்படிங்கிறது நம்ம பாடியோட சென்டர் லைன். ஸோ இந்த சென்டர், பாடியோட சென்டர் தான் மிட்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டுவோர்ட்ஸ் த மிட்லைன், மிட்லைனுக்கு உள்ளே வரக்கூடிய பார்ட்ஸ்லாம் வந்து மீடியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிட்லைனை விட்டு வெளியில் ஃபேஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் லேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். தென் சுப்பீரியர், இன்ஃபீரியர். சுப்பீரியர் அப்படிங்கிறது டாப் போர்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் இன்ஃபீரியர் அப்படிங்கிறது லோவர் போர்ஷன் ஆஃப் அவர் பாடி. ஓகே, தென் ப்ராக்சிமல், டிஸ்டல். ப்ராக்சிமல், டிஸ்டல் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்ட்ரிமிட்டிஸை சொல்லுவோம். எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அண்ட் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஹேண்ட்ஸ், லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளோட லெக்ஸ். ஸோ அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறத ப்ராக்சிமல் சைட் அப்படின்னு சொல்லுவோம். டுவோர்ட்ஸ் த அட்டாச்மெண்ட் அப்படின்னா அது ப்ராக்சிமல், அவே ஃப்ரம் தி அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது டிஸ்டல். ஸோ இதுதான் டைரக்ஷனல் டேர்ம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காமனாக நம்ம ஃப்ரண்ட், பேக் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம மெடிக்கல் டேர்மில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் போர்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஆன்டீரியர் அண்ட் வென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டீரியர் ஆர் வென்ட்ரல். அண்ட் பேக் போர்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு போஸ்டீரியர் ஆர் டார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டைரக்ஷனல் டேர்ம்ஸில் இன்றைக்கி என்ன பார்த்தோம் நம்ம, superficial, deep, superior, inferior, midline, medial, lateral, proximal, distal, anterior or ventral, posterior or dorsal. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த directional terms. Then planes of the body. planes of the body அப்படிங்கிறது நம்ம பாடியை வந்து டிவைட் பண்ணுறது. ஏன்னா அனாட்டமிக்கல் பர்பஸ்க்காக நம்ம பாடியை எப்படியெல்லாம் டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பிளேன்ஸ் ஆஃப் த பாடியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாகிட்டல், மிட் சாகிட்டல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு நமக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாகிட்டல் அப்படிங்கிறது டிவைட்ஸ் த பாடி இன்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ஸ். ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ஸாக டிவைட் பண்ணுறத சாகிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. மிட் சாகிட்டல் அப்படிங்கிறது டிவைட்ஸ் த பாடி இன்டு ஈக்குவல் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃப்ஸ். ஸோ மிட்லைனை யூஸ் பண்ணி நம்ம பாடியை ரைட் அண்ட் லெஃப்டாக ஹாஃபாக பிரிக்கிறது மிட் சாகிட்டல். தென் டிரான்ஸ்வர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியோட அப்பர் போர்ஷன் தனியாகவும் லோவர் போர்ஷன் தனியாகவும் செப்பரேட் பண்ணக்கூடியது டிரான்ஸ்வர்ஸ்
பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்வர்ஸ் ஆர் ஹரிசான்டல் அப்படின்னும் சொல்லலாம். மிட் சாகிட்டல் ஆர் மீடியன் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த பிக்சரில் சாகிட்டல் பிளேன் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கிறாங்க எப்படி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். தென் மிட்லைனை யூஸ் பண்ணி கட் பண்ணுறது மிட் சாகிட்டல். டிரான்ஸ்வர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியை அப் அண்ட் டவுனாக பிரிக்கிறது டிரான்ஸ்வர்ஸ். நெக்ஸ்ட் மூமெண்ட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜாயிண்ட்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஜாயிண்டில் என்னெல்லாம் மூமெண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ரொட்டேஷன், எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன்ஸ், இதெல்லாம் மூமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. ஸோ ஃபிசிஷியன் அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நார்மல் அப்நார்மல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்டை வந்து சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஸோ நம்ம ஹேண்ட்ஸோட டிக்ரீஸை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்ளெக்ஷன். அந்த டிக்ரீஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன். தென் சூப்பினேஷன் அப்படிங்கிறது ஸோ நம்மளோட ஃபோஆர்ம் வந்து அப்வர்டை ஃபேஸ் பண்ணி இருக்கிறது சுப்பினேஷன் அண்ட் டவுன்வர்டை ஃபேஸ் பண்ணி இருந்ததுன்னா அது ப்ரொனேஷன். தென் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டார்சிஃப்ளெக்ஷன் அண்ட் பிளான்டார் ஃப்ளெக்ஷன். டார்சிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஸோ டோஸ் வந்து அப்வர்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறது டார்சிஃப்ளெக்ஷன். அதே டோஸ் வந்து டவுன்வர்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா அது பிளான்டார் ஃப்ளெக்ஷன். தென் அப்டக்ஷன் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்க பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த பாடி வந்ததுன்னா அட்டக்ஷன், ADD ஆட், டுவர்ட்ஸ் த மிட்லைன் டுவர்ட்ஸ் த பாடி அப்படின்னா அட்டக்ஷன். away from the body or away from the midline அப்படின்னு இருந்ததுன்னா அது abduction. Okay. Then medial rotation and lateral rotation. Medial rotation அப்படிங்கிறது நம்மளோட மிட்லைனை ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம லெக்ஸை வந்து டேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அது மீடியல் ரொட்டேஷன். அண்ட் லேட்ரல் சைடை டேர்ன் பண்ண மாதிரி ரொட்டேட் பண்ணுறோன்னா அது லேட்ரல் ரொட்டேஷன். ஸோ மூமெண்ட் என்னென்ன அதனோட மீனிங்ஸ் என்னென்னு இங்கே உங்களுக்கு டேப்லோ காலமில் கொடுத்துருக்காங்க. அப்டக்ஷன் அப்படிங்கிறது மூமெண்ட் ஆஃப் த பாடி டுவர்ட்ஸ் த பாடி ஆர் டுவர்ட்ஸ் த மீடியல் பிளேன். தென் இன்வர்ஷன் அண்ட் எவர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்வர்ஷன் அப்படிங்கிறது நம்ம மிட்லைனை டுவர்ட்ஸில் வர்றது இன்வர்ஷன். அவே ஃப்ரம் த மிட்லைன் அப்படிங்கிறது இல்லை அவுட் ஆஃப் த மிட்லைன் அப்படிங்கிறது எவர்ஷன். ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது டிக்ரீசிங் தி ஆங்கிள் அண்ட் எக்ஸ்டென்ஷன்றது இன்க்ரீசிங் தி ஆங்கிள் பிட்வீன் டூ அட்ஜாயினிங் போன்ஸ். டார்சிஃப்ளெக்ஷன் பெண்டிங் ஆஃப் த ஃபுட் அண்ட் டோஸ் அப்வர்ட். தென் பிளான்டார் ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பெண்டிங் ஆஃப் தி ஃபுட் ஸோ டோஸ் கோஸ் டவுன்வர்ட். ரேடியல் டீவியேஷன் அண்ட் அல்னார் டீவியேஷன். ரேடியல் டீவியேஷன் அப்படிங்கிறது பெண்டிங் அ ஜாயிண்ட் ஆஃப் த ரிஸ்ட் ஆர் ஹேண்ட் அவே ஃப்ரம் த மிட்லைன். ஸோ மிட்லைனை விட்டு நம்மளோட ரிஸ்ட்டையோ இல்லை ஹேண்டையோ வந்து அவேவாக ஃபோல்ட் பண்ணுறது பெண்ட் பண்ணுறது ரேடியல் டீவியேஷன். ஸோ ரேடியல் அப்படிங்கிறது நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் சைட் அண்ட் அல்னார் அப்படிங்கிறது நம்மளோட தம் ஃபிங்கர் சைட். ஓகே. ஸோ இந்த அல்னார் டீவியேஷனில் பெண்டிங் ஆஃப் அ ஜாயிண்ட் ஆஃப் த ரிஸ்ட் டுவர்ட்ஸ் த மிட்லைன். ஸோ மிட்லைனுக்கு உள்ளே வந்து நம்ம பெண்ட் பண்ணுறோம் நம்மளோட ரிஸ்ட்டை ஒரு ஹேண்ட் அப்படின்னா அது அல்னார் டீவியேஷன். தென் ரைட் அண்ட் லெஃப்ட் லேட்ரல் பெண்டிங். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் லேட்ரல் பெண்டிங் அப்படிங்கிறது மூமெண்ட் தட் இன்க்ரீசஸ் த ஆங்கிள் ஆஃப் அப்பர் போர்ஷன் ஆஃப் த பாடி அவே ஃப்ரம் த மிட்லைன். ஸோ மிட்லைனை விட்டு நம்மளோட பாடியோட ஆங்கிள்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரைட் அண்ட் லெஃப்ட் ரொட்டேஷன் லேட்ரல் பெண்டிங். தென் இன்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். இன்டர்னல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஜாயிண்ட்டை டுவர்ட்ஸ் த மிட்லைன் கொண்டு வர்றது இன்டர்னல் ரொட்டேஷன். அதே நம்ம ஜாயிண்ட்டை அவுட்வர்டில் கொண்டு போகிறது அவே ஃப்ரம் த மிட்லைனில் கொண்டு போகிறது எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். தென் ரைட் அண்ட் லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ஜாயிண்ட்ஸில் ரைட்
அண்ட் லெஃப்ட் சைட் நம்ம ரொட்டேட் பண்ணுறது ரைட் அண்ட் லெஃப்ட் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் supination ஆஃப் தி forearm. supination ஆஃப் தி forearm அப்படிங்கிறது நம்ம forearm வந்து அவுட்வேர்டை ஃபேஸ் பண்ணி இருக்கிறது supination ஆஃப் forearm. அண்ட் நம்ம supination ஆஃப் foot அப்படிங்கிறது நம்ம ஃபுட் இருக்கிற பொசிஷன் தான், அது supination ஆஃப் foot அப்படின்னு சொல்லுவாங்க. pronation ஆஃப் forearm அப்படிங்கிறது நம்மளோட forearm வந்து டவுன்வேர்டை ஃபேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா அது pronation. pronation ஆஃப் foot அப்படிங்கிறது நம்ம ஃபுட் வந்து இப்போது நார்மலாக இல்லாமல் அது இன்வர்டாக டேர்ன் ஆகிருந்ததுன்னா அது வந்து pronation ஆஃப் தி foot. தென் cavities and the spine. cavities அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஸோ என்னெல்லாம் cavities இருக்குது அப்படின்னா nasal cavity, cranial cavity, thoracic cavity, spinal cavity, abdominal cavity, thoracic cavity, then abdominopelvic cavityனும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேவிட்டிஸில் cranial cavityனா பிரெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸ்பைனல் கேவிட்டியில் ஸ்பைனல் கார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், thoracic cavityயில் லங்ஸ், ட்ரக்கியா, ஈசோஃபேகஸ், ஹார்ட் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் abdominopelvic cavity அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்டொமக், இன்டெஸ்டைன்ஸ், லிவர், ஸ்ப்ளீன், pancreas, கிட்னிஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ abdominopelvic cavity அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் ரீஜன் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதனோட டைரக்ஷன்ஸ், ஸோ இது abdominopelvic டைரக்ஷன். இப்போ ஸ்டொமக் பெயின் அப்படின்னு போகிறாங்கன்னா ஸோ ஸ்டொமக்கில் எக்ஸாக்டாக எந்த பாயிண்ட் வந்து பெயினாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்டாமனை பொறுத்த வரைக்கும் குவாட்ரன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் குவாட்ரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்டாமன் சைட்டை வந்து 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட், அப்பர் அண்ட் லோவர் குவாட்ரண்ட் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. அந்த குவாட்ரண்ட்டில் 9 ரீஜன்ஸை மார்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நியூமரஸ் ஆர்கன்ஸ் வந்து அந்த ஏரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால எந்த ரீஜனில் எக்ஸாக்டாக பெயின் இருக்கோ அதை வச்சு அதுக்கான டயக்னோசிஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் ரீஜன்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் hypochondriac region, epigastric, left hypochondriac region, right lumbar region, umbilical region, left lumbar region, right inguinal region, hypogastric and left inguinal region. இது எல்லாமே அப்டாமனில் இருக்கக்கூடிய குவாட்ரன்ஸில் 4 குவாட்ரன்ஸில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ரீஜன்ஸ். ஸோ இந்த ரீஜன்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் எக்ஸாக்டாக பெயின் வந்து எங்கள் இடத்துல இருந்து எங்கே ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அந்த இடத்துல என்ன ஆர்கன் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்தராக டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரீஜன் அண்ட் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ரீஜனில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் இன்குயினல் அப்படிங்கிறது ரைட் சைட் ஆஃப் தி க்ராயின் ஏரியா. க்ராயின் ஏரியா அப்படிங்கிறது ஹிப் அண்ட் தை ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் ஹைப்போகேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது ஸோ நேவல் அப்படிங்கிறது நம்ம அம்பிளிக்கல் ரீஜன் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறது தான் நேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லெஃப்ட் இன்குயினல் அப்படிங்கிறது க்ராயின் ஏரியா. தென் ஸ்பைன் அப்படிங்கிறது வெர்டிப்ரல் காலம் ஆர் பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய அந்த போன்ஸை வந்து ஈச் போனை வந்து வெர்டிப்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெர்டிப்ரேஸ் மட்டும் 33 வெர்டிப்ரேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் இந்த 33 வெர்டிப்ரேஸை 5 டிவிஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அந்த 5 டிவிஷன்ஸ் என்னென்னா cervical, thoracic, lumbar, sacrum and coccyx. ஸோ cervical vertebrae அப்படிங்கிறது C1 through C7 அப்படிங்கிறது cervical. ஸோ நேமை பொறுத்து அதனோட நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. தென் thoracic வந்து dorsal அப்படின்னும் சொல்லுவாங்க. T1 to T12 வந்து thoracic vertebrae or dorsal vertebrae அப்படின்னும் மென்ஷன் பண்ணலான்றதுக்காக D1 through D12. தென் lumbar vertebrae அப்படிங்கிறது L1 through L5. தென் sacral vertebraeன்றது S1 through S5. தென் coccyx அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் போன் அண்ட் அதர்வைஸ் இதை என்ன சொல்லுவாங்கன்னா டெயில் போன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியுதுங்களா எத்தனை போன்ஸ் இருக்குது, எத்தனை டிவிஷன்ஸாக அதை பிரிச்சுருக்காங்க, ஈச் அண்ட் டிவிஷன்ஸ் வந்து எந்த நம்பர்ஸில் வரும் அப்படின்ற வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அனாட்டமியில் செகண்ட் டாபிக் என்னன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.